வளர்ச்சி தேவை, நமக்கு உயர்வு தேவை, நமக்கு ஆசீர்வாதம் தேவை, ஆண்டவர் நம்மளை பெருக பண்ணணும். ஆனால் என்னன்னா, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்டார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அதாவது உலகத்தில் இருக்கிற மனுஷனுடைய வளர்ச்சியில அவர்களுடைய தாளந்துகளும் அவருடைய முயற்சிகளும் அவருடைய அர்ப்பணிப்பும் மட்டும்தான் இருக்கும். ஆனால் நம்முடைய வளர்ச்சியில அப்படி கிடையாது. கர்த்தரும் நாமும் சேர்ந்து அப்படி யார் வளர்கிறார்களோ அதுதான் வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்டார். ஸோ இன்னைக்கு ஒரு பெரிய சம்பவம் ஒன்று நடந்துருச்சு. அதை சொல்லி அப்படியே ஜெபம் பண்ணி நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நான் சர்ச்சில் இருந்து கிளம்பிட்டேன். ஸோ நேற்றைக்கே காரில் ஒரு லெஃப்ட் சைடு டயர் ப்ரெஷர் ரொம்ப கம்மியாக இருக்குது, காற்றுல வீல் கம்மியாக இருக்குது அப்படின்னு காமிச்சிட்டே இருந்துச்சு. ஸோ நான் என்ன நினச்சேன்னா, அது ரொம்ப நாள் ஆச்சு காற்றடிச்சு, அதனால ஒரு வேளை வெயிலில் நின்றதுனால ஒரு பக்கம் காற்று இறங்கியிருக்கும் அப்படின்னு யோசித்தேன். ஸோ பார்த்தா நான் ஜஸ்ட்டு பெட்ரோல் பங்கில் விட்டு சரி இதை கொஞ்சம் செக் பண்ணுங்களேன், இது ரொம்ப ப்ரெஷர் கம்மியாக இருக்குன்னு உடனே அந்த பையன் காற்றடிச்சிட்டு, இல்லை சார் பஞ்சராக இருக்குது, ஆணியில் இருக்குது அப்படின்னா. சரி எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு சொன்னோன்னே, ஒரு 20 மினிட்ஸ்க்குள்ளே நான் மாற்றி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு மடமடன்னு அது சரி செஞ்சுருங்க, ஏன்னா பஞ்சரோட போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெட்ரோல் பங்கில் நிற்கும்போது சம்பந்தமே இல்லாமல் ஒரு வயசான ஒரு தாத்தா, அவர் ரொம்ப சோகமாக லைட்டாக தூங்கிட்டு இருந்தார், கண்ணெல்லாம் ரெட்டாக இருந்துச்சு. அப்போ நான் பக்கத்தில் போனேன், ரொம்ப ஏஜ்டாக இருக்கிறதுனால அவரை பார்த்து நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டேன், சம்மந்தமே இல்லாமல். உடனே அவர் சொன்னார், அவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு போல, நான் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்ட உடனே அவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. நல்லா இருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு வார்த்தை சொன்னார். அவர் சொன்னார், பெட்ரோல் பங்கில் அவர் வேலை செய்கிறாரு, நான் இங்கே வேலைப்பா, இங்கே எனக்கு சொத்து இருக்குது, இங்கே வீடு இருக்குது, 2 பசங்க, அவங்க 2 பேரையும் கல்யாணம் பண்ணி கொடுத்தேன், 2 பேரும் நல்லா இருக்காங்க. ஆனால் இப்போ இந்த பொங்கலுக்கு கூட என்ன பார்க்கல சாமி, அவங்க 2 பேரும். அவனுக்கு எல்லாமே நான் சம்பாரிச்சு கொடுத்தேன், எல்லாமே இருக்குது. ஆனால் பொங்கலுக்கு கூட நான் செத்தனா பொழைச்சானான்னு கூட ஒரு வார்த்தை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறாரு. இதுக்கு முன்னாடி அவர் பார்த்ததில்லை, பேசினதில்லை. நல்லா இருக்கீங்களா அப்படின்ற ஒரு வார்த்தையை கேட்ட உடனே அவருடைய இருதயத்தில் இருந்தது எல்லாத்தையும் அப்படியே கொட்டிட்டார் என்கிட்ட. இந்த மாதிரி அது எனக்கு வருத்தமா இருக்கு அப்படின்னு அவர் சொன்னார். அப்போ நமக்கு ஒன்று ஆண்டவருடைய பிள்ளைகள் ரொம்ப கவனமாக கவனிச்சுக்கணும். உலகத்தில் இருக்கிறவங்களுக்கும் நமக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. உலகத்தில் இருக்கிறவங்களுடைய ஒரே கான்செப்ட் மணி மட்டும்தான், பணம் மட்டும்தான், அவ்வளோதான். அவங்க வேற எதையுமே யோசிக்க மாட்டாங்க. ஆனால் நம்ம அப்படி இருக்க முடியாது. ஆண்டவருடைய பிள்ளைகள் அப்படி இருக்க முடியாது. ஏன்னா இந்த மணி சம்பாதிக்கும் போது இருக்கிற பெரிய டாஸ்கே என்ன அப்படின்னு சொன்னா இதுதான். நம்ம இந்த இடத்துல சில நேரத்துல நம்ம கீழே இறங்கல அப்படின்னு சொன்னா நம்ம தப்பானவர்களா மற்றவங்களுக்கு தெரியும். நிறைய இடத்துல நம்முடைய சாட்சிகள் கெடுகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கிறது. அப்போ சாட்சியா பணமா, சாட்சியா ஆசீர்வாதமா அப்படின்னு நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது சில இடத்துல பணத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு எதைத்தான் நம்ம மெயின் பண்ண முடியும்னா சாட்சியை தான் நம்ம அந்த இடத்துல காத்துக்க முடியும். பரிசுத்தமா பணமா அப்படின்னு 2 வரும்போது எதை சூஸ் பண்றது, எதை சூஸ் பண்ண முடியும்? ஆனா உலகத்துல இருக்கிறவங்க அப்படி சூஸ் பண்ண முடியாது. அப்போ பொய்யா பணமா இல்ல உண்மையா பணமா அப்படின்னு சூஸ் பண்ணும்போது நமக்கு உண்மைதான் அப்படின்றதான் நம்ம ஃபாலோ பண்ண முடியுமே தவிர அந்த இடத்துல எதை கொண்டு வர முடியாதுன்னா ஸோ மணியை நம்ம எடுத்துட்டு வர முடியாது. அதனால ஃபர்ஸ்ட் இந்த பிஸ்னஸ் மேன் ஃபெலோஷிப்பில் இந்த தொழில் ஆரம்பிக்கிறவங்க நீங்க முதல்ல அந்த கான்செப்டை கரெக்டா நீங்க வச்சுக்கணும். முதல்ல அதுல நீங்க கரெக்ட் ஆகணும். அதுல நம்ம சரியாகல அப்படின்னு சொன்னா நம்ம நிறைய பேர் ரொம்ப தடுமாறுவோம். நமக்கு பணம் அவசியமானது, பணம் தேவையானது, பணம் முக்கியமானது. பணத்தினால உலகத்துல இருக்கிற பல காரியத்தை 90% காரியத்தை செஞ்சிட முடியும். ஆனா பணத்தினால செய்ய முடியாத காரியம் என்றும் உண்டுன்றத ஆண்டவருடைய பிள்ளைகள் எப்பொழுதுமே மறந்துடக்கூடாது. பணத்துல எல்லாம் செஞ்சிடலாம் அப்படின்ற கான்செப்டுக்கு நம்ம போகவே முடியாது. பணத்துல செய்ய முடியாத காரியமும் இருக்குது. அதான் பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும். ஆனால் தேவனால் எல்லாம் கூடும். தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை.
ஒரு காலத்துல எல்லாம் வாழ்ந்த பரிசுத்தவான்கள் எல்லாம் இதை ரொம்ப டிபெண்ட் பண்ணவும் இல்லை, இதுக்காக ஜெபிக்கவும் இல்லை, இதுக்காக ரொம்ப ஆசைப்படவும் இல்லை. ஏன்னா அன்னைக்கு அவர்களுடைய போட்டிகள் எல்லாம் ரொம்ப குறைவா இருந்துச்சு. அவங்கள எல்லாருமே அவங்க அதை குறித்து கவலைப்படவும் இல்லை. அப்படின்னா தங்களை வந்து பணம் இல்லாதவர்களாய் மற்றவங்க பார்க்கறதையும் வசதி இல்லாதவங்களாய் பார்க்கறதையும் அவங்க ஒரு பெரிய பொருட்டா எடுக்கவே இல்லை. அப்படிப்பட்ட விசுவாசம் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா நீங்க அப்படி வாழ்றது தப்பும் இல்லை. நான் சொல்றது உங்களுக்கு, இந்த குழந்தைய கொஞ்சம் பிடிச்சிருங்க, நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுல்ல, நான் உங்களுக்கு சொல்றது உங்களுக்கு விளங்குதா அப்படின்னு சொன்னா, இந்த சத்தியத்தை கேட்கிறவர்கள், இந்த ஜெபத்துக்கு அட்டன் பண்றவங்க வந்து நீங்க ஒரு கான்செப்ட் இருக்கும், இந்த உலக வாழ்க்கையில ஆண்டவர் வந்து ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறாரா அப்படின்னு கேட்டா கண்டிப்பாய் ஆண்டவர் முதல்ல ஒரு மனுஷனை ஆசீர்வதிக்கிறாரு. ஆபிரகாம், வேதம் சொல்லுகிறது, அவர் செல்வ சீமானா இருந்தான், செல்வ சீமானா இருந்தான். தன்னுடைய மகனுக்கு பெண் பார்க்க போகும்போது தன் கையில எடுத்துட்டு போகும்போது கடாகங்களையும் தங்கத்தினால உண்டான பல பரிசு பொருட்களை ஆபிரகாமுடைய வேலைக்காரன் வந்து ஈசாக்குக்கு பொண்ணு எடுக்க போகும்போது ரெபேக்காளுக்கு சும்மா ஃப்ரீயா போட்டு விடுறாரு. அந்த அளவுக்கு ஆண்டவர் அவனை ஆசீர்வதிச்சார். அதான் என்னுடைய தகப்பன் செல்வ சீமானா இருக்கிறார். அதே மாதிரி ஈசாக்கை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் விதைத்தான், கர்த்தர் அவனுக்கு 100 மடங்கு ஆண்டவர் அவனுக்கு பலன் கொடுத்தார். யோபுவை குறித்து வேதம் சொல்லுகிறது, உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனுமாகிய அவனைப் போல ஒருவனும் இல்லை என்று சொன்னாலும் அடுத்த வசனம் சொல்லுது, அந்த தேசத்திலே அவன் எப்படி இருந்தான்னு சொன்னா மிகப்பெரிய கோடீஸ்வரனா இருந்தான். அதனால ஆண்டவருடைய பிள்ளைகளை ஆண்டவர் பிளஸ் பண்ணியிருக்காருன்னு கேட்டா கண்டிப்பா கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்து மரித்து அடக்கம் பண்ணப்படும் போது அதுல அங்க ஒரு பர்சன் இருக்காரு. அந்த பர்சன் யாருன்னா அந்த ஊர்ல பெரிய ஆளு, பெரிய பணக்காரன். அவனுக்குன்னு ஒரு தனியா கல்லறை தோட்டத்தை வச்சிருக்கிறாரு. அவர் ஒரு உயர்ந்த மனிதன். அவர் எடுத்துதான் ஆண்டவருடைய பாடியை அடக்கம் பண்றதுக்கு தன்னுடைய கல்லறையை வந்து பயன்படுத்துறாரு. ஆண்டவருடைய ஃபியூனரல் சர்வீஸ் கூட ரொம்ப கிராண்டா பெரிய காஸ்ட்லியா நடந்துச்சு. அவர் போட்டிருந்த வஸ்திரம் கூட வந்து அது ஒரு தையல் கூட இல்லாத வஸ்திரம். அப்போ வந்து அன்றைக்கு ஆண்டவருடைய ஊழியத்துக்கு தாங்குகிறவர்கள் லட்சக்கணக்கான பணத்தை கொடுத்து உதவுகிற நிறைய பணக்காரர்கள் இருந்தார்கள். அதனால ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பாரா, ஆசீர்வாதத்திற்கு நம்ம பாத்திரவான்களா, ஆசீர்வாதம் நமக்குரியதா அப்படின்னா கண்டிப்பாக ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். நம்ம ஆசீர்வாதத்தை ஆண்டவர் விரும்புகிறார். நம்ம மூலமாய் ஆண்டவர் வந்து அவருடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்புறதற்கு விரும்புகிறார். அதனால இந்த ரெண்டையும் நீங்க வந்து ரொம்ப பேலன்ஸ்டா, நீங்க யாரெல்லாம் ரொம்ப பேலன்ஸ்டா இருக்கிறீங்களோ அவர்கள் மட்டும்தான் வந்து சரியான ஒரு பாதையில நீங்க டிராவல் பண்ண முடியும். இல்ல இந்த ஒன்றை மட்டும் நம்ம வந்து சார்ந்து வாழ்ந்தோம் அப்படின்னா நான் உங்களை தவறா நடத்துறேன் அப்படின்னு அர்த்தம். ஸோ வெறும் மணி, வெறும் வந்து பணம், வெறும் சம்பாத்தியம், வெறும் வந்து உயர்வு, இதற்கு நேராக நம்ம நடந்தோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக அது தேவனுடைய சித்தத்தின்படியான வழி நடத்துதல் அல்ல. எப்பொழுதும் எப்படி இருக்கணும்னா, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அதனாலே அவனுக்கு என்ன இல்லை அப்படின்னு சொன்னா லாபம் இல்லை. ஸோ பணத்தை தூக்கி தலையில வச்சுக்க முடியாது. பணம் 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 பணம்னு எப்பவுமே ஓடிடவும் முடியாது. 24 மணி நேரமும் அதிலேயே கவனம் செலுத்தவும் முடியாது. அப்படி நீங்க கவனம் செலுத்தினீங்கன்னா ஆண்டவருக்கு பிரியமாய் வாழவே முடியாது. எனக்கு எவ்வளவு வேணாலும் கொடுங்க ஆண்டவரே, என்னை எவ்வளவு வேணாலும் ஆசீர்வதிங்க, ஆனா எனக்கு முக்கியம் யார் அப்படின்னு சொன்னா எனக்கு கர்த்தர் அப்படின்ற அந்த சூழ்நிலையில நீங்க டிராவல் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் இந்த லைஃப் எப்படி இருக்கும்னா ரொம்ப குவாலிட்டியா ரொம்ப நல்லா இருக்கும். இல்லை அப்படின்னா ஒரு காலகட்டம் வரைக்கும் தான் நீங்கள் ஸ்பிரிச்சுவலாக இருப்பீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் டோட்டலாக சேஞ்ச் ஆயிடுவீங்க, நீங்கள் ரொம்ப மாறிடுவீங்க. பணம் வந்ததுக்கப்புறம் உங்களுக்குள்ள மாற்றம் வரும். இன்னைக்கு நீங்கள் மாற மாட்டீங்கன்னு பொருத்தனை எடுப்பீங்க, நீங்கள் சொல்லுவீங்க. ஆனால் ஒரு காலத்தில் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கும் போது சாலோமன் மாதிரி உங்கள் கேரக்டர் வந்து ரொம்ப வித்தியாசமாக போயிடும். அதனால் நீங்கள் இந்த ப்ரேயரை ஆரம்பிக்கும் போதே எல்லாரும் எப்படி ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொன்னால், என்னை ஆசீர்வதிங்க, கண்டிப்பாக என் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிங்க, நான் நிறைய பேருக்கு பிரயோஜனமா மாறணும், உங்க ஊழியத்துக்கு பிரயோஜனமா மாறணும், ஆண்டவர் என் கூட இருக்கிறத வந்து பாருங்கள்னு சொல்லணும். ஆனா அதே நேரத்துல எனக்கு யாரு தான் முக்கியம் அப்படின்னு கேட்டா நீங்க தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லணும். இதோட தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். இப்ப பாருங்க, வேதத்துல வந்து ஆண்டவரை தேடி வந்த யாருமே வெட்க முகமாய் திரும்பி போக ஒருத்தர் கூட சும்மா திரும்பி போல.
ஆண்டவரை யாரெல்லாம் பார்க்க வந்தாங்களோ எல்லாருமே சந்தோஷத்தோட தான் திரும்பி போனாங்க, எல்லாரும் வெற்றியோட தான் திரும்பி போனாங்க. ஆனா ஒரே ஒரு பர்சன் மட்டும்தான் துக்கத்தோட திரும்பி போனான். யாரு? வேதம் சொல்லுகிற ஐஸ்வர்யமுள்ள ஒரு வாலிபன். ஆண்டவர் அந்த வாலிபன் நீங்க நினைக்கிறது மாதிரி சாதாரணமான ஆள் இல்ல. வேதம் சொல்லுது அந்த மனுஷன் சின்ன வயசுல இருந்தே எல்லாத்தையும் கத்துக்கிட்டு இருக்காரு. அப்படின்னா அவனுக்கு ஆண்டவரை குறித்து ரொம்ப தெரியும், உபவாசம் இருந்திருக்கிறாரு, பரிசுத்தமா வாழ்ந்திருக்காரு, எல்லாமே அவருக்கு தெரியும். இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, எல்லாவற்றையும் விற்று தரித்திரருக்கு கொடுத்துட்டு என்னை பின்பற்றி வா. இந்த ஆசீர்வாதத்தை எல்லாம் கொடுத்தது யாரு? கர்த்தர். அவரிடத்துல இருந்து தான் வாங்கினேன், அவருடைய கையிலிருந்து வாங்கினது. ஆனா இப்போ கொடுன்னு சொன்ன உடனே இந்த மனுஷனுக்கு எது தோணலைன்னா, அவனுக்கு கொடுக்க தோணல. அவ்வளவுதான். இந்த ஐஸ்வர்யத்தின் மேல அவன் வச்சிருக்கிற நம்பிக்கை கஷ்டப்பட்டு உழைச்சதில்ல, அவன் கையில சேர்ந்ததில்ல. இப்போ ஆண்டவரா பணமா, ஆண்டவரா வீடா, ஆண்டவரா அந்த சொத்தா அப்படின்னு கேட்டா இந்த மனுஷனுக்கு ஒரு பெரிய தடுமாற்றம் வருது. என்ன பண்ண முடியலன்னா அவனால விட்டு கொடுக்க, சொல்லுங்களேன், விட்டு கொடுக்க முடியல. உடனே ஆண்டவர் பூரண சர்க்குணரா இருக்க விரும்பினான். இல்ல, என்னால முடியாத ஆண்டவரேன்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது துக்கத்தோடு அவன் திரும்பி போனான். ஆனா அந்த நேரத்துல ஒருவேளை ஆண்டவரை எல்லாத்தையுமே கொடுத்துறேன், நீங்க கொடுத்தது தானே அப்படின்னு ஒருவேளை அந்த மனுஷன் கொடுத்திருந்தா அவன் இழந்ததுக்கு 2 மடங்கா ஆண்டவரால கொடுக்க கண்டிப்பா கொடுக்க முடியும். ஆனா அந்த மனதைரியம் யாருக்கு இல்ல? இந்த ஃபர்ஸ்ட் டே உங்களுடைய மனசுல ஆணித்தரமா நீங்க பதிக்க வேண்டிய ஒரு வார்த்தை, என்ன நீங்க எவ்வளவு ஆசீர்வதிச்சாலும், ஆசீர்வாதமா நீங்களா, ஆசீர்வாதமா கர்த்தரா அப்படின்னு கேட்டா எனக்கு யார் தான் மெயின்? சத்தமா சொல்லுங்க. பணம் ஆசீர்வாதம்னு சொல்லி உங்க ஆத்துமாவை நீங்க எப்பவுமே என்ன பண்ணிடக்கூடாது, இழந்துடக்கூடாது.